சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம், சொல்ல சொல்ல தித்திக்குமே பாண்டுரங்கன் நாமரசம். இந்த பாண்டுரங்கனுடைய பாடல்களை, பாண்டுரங்கனை பாடுவதே ஒரு மிகப்பெரிய நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். வாடி போயிருக்கின்ற மனங்களிலே கூட விட்டலா விட்டலா என்று பாட பாட அந்த மனதிலே சந்தோஷத்தை தருபவன் விட்டலன். இந்த பண்டரிபுரம் என்பது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கோவில் இந்த பாண்டுரங்கனுடைய திருக்கோவில். காரணம், பாண்டுரங்கன் பக்தனோடு பக்தனாக வாழ்ந்தவன். அதன் காரணமாகத்தான் பாண்டுரங்கனுடைய பெருமை என்பது இந்தியா முழுவதும் இப்படி வியாபித்திருக்கின்றது. அங்கே பாண்டுரங்கன் கோவிலுக்கு சென்றால் தெரியும், அங்கே அந்த தெரு முழுவதும் நடனமாடிக்கொண்டே செல்வார்கள் பக்தர்கள். ஆகவே இந்த பாண்டுரங்க பக்தி என்பது ஆகச்சிறந்த பக்தியாக கருதப்படுகின்றது. பாடல்களாலே பாண்டுரங்கனை தன்னுடைய இல்லத்திலேயே வைத்து பாண்டுரங்கனுடைய வாழ்ந்தவர் நாமதேவர். பாடல்கள், அந்த அபங்கத்துக்கு பாண்டுரங்கன் ஒரு அடிமை போல் சேவை செய்தார். அவருடைய பக்திக்காகவும் அந்த பாடுகின்ற அந்த பாடல்களுக்காகவும் பாண்டுரங்கன் ஒரு சேவை செய்கின்ற பாலகனாக நாமதேவருடைய இல்லத்திலேயே இருந்தான் என்றால் எப்படிப்பட்ட கொடுப்பனை அது! இசை என்பது இறைவனை ஈர்க்கின்ற ஒரு விஷயம். இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது என்று பாடி வைத்தார்கள். அதனால்தான் சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் எல்லா தெய்வங்களுமே இசைக்கு அடிமை. இசையால் தான் இறைவனோடு இணைய முடியும் என்பதை நமக்கு பலர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. அந்த வகையிலே இறைவன் மனிதனாகவே மனித உணர்வுகளோடு மனிதர்களோடு கலந்து பழகி பேசி உண்டு உறங்கி கழித்து தேவைப்பட்ட இடத்திலே தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தி அவர்களோடு வாழ்ந்த காலங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட இடம்தான் இந்த பண்டரிபுரம். அதனால்தான் இதனை பூலோக வைகுண்டம் என்று சொல்கின்றார்கள். வைகுண்டம் என்பது விட்டலன் ருக்மணியோடு இருக்கின்ற இடம். அங்கு இருப்போர் அனைவரும் அவனை சதா கண்டு கழித்து மகிழ்கின்ற இடம். அங்கு செல்ல இப்படி அனுபவிக்க தனித்தகுதி வேண்டுமே, அது எல்லோராலும் முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாம் இருக்கின்ற இடத்திற்கு அவன் வந்து நம்மோடு பழகி மகிழ்கின்ற ஒரு இடம்தான் பண்டரிபுரம். விட்டலன் நாமதேவரை பிரிய முடியாதவன். அவருடைய வீட்டிலே ஜனாபாயாக வளர்ந்து சிறப்பாக ஆன்மீக வாழ்வு வாழ தேர்ச்சி அடைந்த போது அவள் குடிசையும் விட்டலன் அடிக்கடி நடமாடும் இடம் ஆனதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. காரணம், விட்டலன் ஆழ்ந்த பக்திக்கும் பாடல்களுக்கும் அடிமை. விட்டலன் ஜனாவினுடைய குடிசையிலே அமர்ந்து அவள் பாடும் அபங்கங்களை எல்லாம் ரசித்து கொண்டே இருப்பான். சில நேரங்களிலே அவள் விட்டலனினுடைய ஆலயத்திலும் அபங்கங்களை ஏற்றி பாடி அவனை மகிழ்விப்பான். ஒரு நாள் ஆலயத்திலே விட்டலன் எதிரே ஜனா ஒரு புதிய அபங்கத்தை ஏற்றி அதை பாடி காட்டினான். ஜனா இப்படி அபங்கத்தை பாடுகின்ற போது பாண்டுரங்கன் வெகு அருமையாக இருக்கின்றது, நீ சொல்லிக்கொண்டே வா, நான் எழுதுகின்றேன் என்று அவள் பாடிக்கொண்டிருக்கும் போது அடியடியாக விட்டலவன் அதனை எழுதினான். இது எப்பேற்பட்ட பேர்! ஜனாபாய்க்கு கிடைத்த அற்புதமான பேர். இந்த பேர் யாருக்கு கிடைக்கும்? ஜனாபாய் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி பேர். ஆனால் ஜனாபாயை பற்றி இன்று நாம் பேசிக்கின்றோம் என்றால் ஜனாபாய் எப்படிப்பட்ட புண்ணியவதியாக இருந்திருக்கின்றார்! இப்படி ஜனாபாய் சொல்ல பாட பாட பாண்டுரங்கன் எழுதி கொண்டிருந்த அந்த நேரத்திலே
நாமதேவர் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து விட்டார். தூரத்திலே இருந்து ஜனாவினுடைய அபங்கத்தை ரசித்து கொண்டே வந்தார் நாமதேவர். உள்ளே நுழைந்த நாமதேவருக்கு ஜனா பாடிக்கொண்டிருப்பதையும் விட்டலன் அவரை கண்டதும் தன்னுடைய கையை பின்னால் மறைத்து கொண்டு சிரிப்பதையும் பார்த்து விட்டார். அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. விட்டலா, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று விட்டலவனை பார்த்து கேட்டார். ஒன்றுமில்லையே என்றார். என்னை கண்டதும் ஏதோ பின்னால் மறைத்தாயே, என்ன என்றார். அதுவா, ஜனா அபங்கம் புதிதாக பாடினால் அதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் என்றார். நாமதேவர் உடம்பு குலுங்க சிரித்தார். என்னது, ஜனா அபங்கம் ஏற்ற அதை நீ சிரத்தையாக எழுதினாயா என்று கேட்டுக்கொண்டு சிரித்தார் மீண்டும். உடனே பாண்டுரங்கன் கேட்டான், இதில் சிரிக்க என்ன இருக்கின்றது என்று. விட்டலா, ஜனா ஒரு குழந்தை. வாயை திறந்தாலே உன்னை புகழ்வது ஒன்றுதான் அவளுடைய வேலை. அவள் அபங்கம் உன்னையே புகழ்ச்சியாக பாடியதாக இருக்குமே, உன்னை பற்றி புகழ்ச்சியாக பாடியதை நீயே எழுதி கொண்டிருந்தாயா என்று கேட்டார். ஆம் ஆம் நாமதேவரே, அவள் இயற்றிய இந்த அபங்கம் மிகவும் உண்மையான அன்பினால் மன தூய்மையோடு உருவானது. எனவேதான் அது என்னை மிகவும் கவர்ந்தது. அதனால்தான் அதனை எழுதி கொண்டிருக்கின்றேன் என்றார் விட்டலவன். அது சரி, உன்னை பற்றி இன்னும் எத்தனையோ பேர் எல்லாம் பாடியிருக்கின்றார்களே, அவற்றையெல்லாம் நீ ஏன் எழுதவில்லை என்று கேட்டார் நாமதேவர். உடனே விட்டலவன் சொன்னான், நல்ல கேள்வியை கேட்டாய் நாமதேவா. எவ்வளவோ கைதேர்ந்த சித்திரக்காரர்கள் வரைந்த விலை உயர்ந்த சித்திரங்கள் இருந்தும் ஒரு தாய்க்கு தனது சிறு குழந்தை கஷ்டப்பட்டு தீட்டியதாக கொண்டு வந்து தரும் கிறுக்கல் ஓவியம்தான் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும். ஆகவே அதுபோலத்தான் இதுவும். பாண்டுரங்கா, பிரபோ என்பதற்கு மேல் இந்த விளக்கத்தை கேட்டவுடன் வார்த்தைகள் எழவில்லை நாமதேவருக்கு. விட்டலனை கொள்ளை கொண்ட அந்த ஜனாபா இயற்றிய அபகங்கள் அவளது அடிமனத்திலே இருந்து எழும்பிய ஆழ்ந்த பக்தியை கொண்டு ஆசையாக விட்டலனுக்கு அர்ப்பணித்தவை அல்லவா? கீதையிலே பரமாத்மா என்ன சொல்கின்றார்? நீ பெரிதாக எனக்கு பூஜைகள் எதுவும் செய்ய வேண்டாம், 4 துளசி தளத்தை எடுத்து கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி எனக்கு கொடு, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார் அல்லவா? அதைத்தான் விட்டலவன் செய்தான். ஆத்ம ஞானம், பிறவாவரம் அனைத்தையும் அந்த குழந்தையினுடைய அபங்கத்திற்காக வாரி வாரி வழங்கினான் விட்டலவன். அவர்கள் மறைந்தும் மறையாதவர்களாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அசையாத பக்தி, அதுதான் காரணம். நாமதேவரை போல் ஜனாபாயை போல எதிர்பார்ப்பில்லாத பக்தியை நாம் இறைவனிடம் செலுத்தினால் இறைவன் நாம் எதிர்பார்க்காததையெல்லாம் நமக்கு அளிப்பான் என்பதுதான் உண்மை. ஆகவே பக்தி செலுத்தும் போது அந்த பக்தி என்பது எதிர்பார்க்காத பக்தியாக இருக்க வேண்டும். இறைவனிடம் சென்று எனக்கு நீ அதை கொடு இதை கொடு என்று அவனிடம் நாம் கேட்கவே வேண்டாம். நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். நமக்கு எப்போது என்ன தர வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். ஆகவே எது ஒன்றும் உங்களுடைய கைவிட்டு போய்விட்டதா, அதை பற்றி கலங்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே அதற்கு 10 மடங்காக அவன் திருப்பி தருவான். இதுதான் உண்மையான பக்திக்கு நமக்கு கிடைக்கின்ற பரிசு. ஆகவே எதிர்பார்ப்பில்லாத பக்தியை நாம் இறைவனிடத்திலே செலுத்துவோம். அந்த விட்டலனிடம் ஜனாபாயும் நாமதேவரும் பெற்றதை போன்ற அந்த எதிர்பார்ப்பில்லாத பக்திக்கு கிடைத்த பரிசுகளைப் போல் நாமும் நம்முடைய வாழ்விலே பெறலாம். ஹரி பாண்டுரங்கா, பாண்டுரங்க விட்டலா, ஹரிஹரி பாண்டுரங்கா, ஹரிஹரி பாண்டுரங்கா, ஹரிஹரி பாண்டுரங்கா. நன்றி, வணக்கம்.